ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்லாம் இந்த டேர்ம் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை வந்து ஒரு எளிமையான தமிழில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் நார்மலாக ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் ஸ்கேல், பிளாஸ்டிக் ஸ்கேல். இது வந்து நான் இப்போ இப்படி ஃப்ளாட்டாக வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஃப்ளாட்டாக வச்சுட்டு நான் இதை வளைக்க ட்ரை பண்ணுறேன். இது வளையுது, உங்களுக்கு நல்லாவே தெரியுது, இது வளையுது. இதுவே இதை நான் நிறுத்தி வச்சுட்டு வளைக்க ட்ரை பண்ணால் இது வளையலை. இப்போ இது என்னப்பா, இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்தோம்னாலே நம்ம வளைச்சு பார்ப்போம், இது திருப்பி வளைக்க முடியாது, இது புரியுது. ஆனால் இதை ஒரு இன்ஜினியரிங் டேர்ம்ஸ் நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கிறது கரெக்டாக டிஃபைன் பண்ணி இதுக்கு இவ்வளோ சைஸ் வேணும், இவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டெர்மினாலஜி தான் இந்த ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நான் வந்து இப்படி வச்சா அதிகமாக வளையுதுன்னு சொன்னேன், இப்படி வச்சா வளையுதுன்னு சொன்னேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி இருக்கும்போது இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கிறனால தான் இது வளையுதுன்னு சொல்கிறேன். இதுவே இப்படி வச்சிருக்கும்போது, நிற்க வச்சிருக்கும்போது இது வளைய மாட்டேங்குது. இப்போ இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், அதனால தான் இது வந்து வளையல. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இந்த ரெண்டு விதமான பொசிஷன்ல ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம தமிழ்ல டீகோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏரியாங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும், பரப்பளவு. தமிழ்ல வந்து நம்ம பரப்பளவுன்னு சொல்லுவோம். இங்க வந்து ஏரியா எது அப்படின்னு நம்ம கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலையே நம்ம இந்த எக்ஸாம்பிள் இங்கே வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன பீம் மாதிரி இருக்கு. இந்த ஸ்கேலை நான் இப்படி வச்சேன்னா இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, இதோட திக்னஸ் இங்கே தெரியும், இப்படி வரும். அதே வந்து இந்த ஸ்கேல் இப்படி வெர்டிகலா நேராக நிறுத்தி வச்சிருந்தோம்னா இப்படி வரும் இல்லைங்களா, அதுதான் இங்க வருது. இப்போ இங்க இந்த ஏரியா அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இதுதான் இந்த ஏரியா. ஓகேங்களா? அடுத்தது இதுல அதே தான், இங்க இதுதான் ஏரியா. இப்போ ஏரியாங்கிறது ஒரு பரப்பளவு. அந்த பரப்பளவுங்கிறது என்னங்கிறத நான் இது ரெண்டுலையும் காட்டிட்டேன். இது ரெண்டை பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த வேர்ட்ல இருக்கிற இந்த ஏரியாங்கிறது இது ரெண்டையும் தான் குறிக்குது. இதுவே பீமை இப்படி வச்சா இது, பீமை இப்படி வச்சோம்னா இது. அடுத்தது போகும் மொமெண்ட் அப்படின்னு. மொமெண்ட்ங்கிறது வளைஞ்சு கொடுக்காம இருக்கிற ஒரு தன்மை. இப்போ இந்த பீமு நான் இப்போ வளைச்சு காட்டினேன், வளைஞ்சுது. அதுவே நேரம் வச்சா வளையல. இப்போ அது வளையாம இருக்கிறது, அது ட்ரை பண்ணுது இல்லைங்களா, அந்த எதிர்ப்பு சக்தியை தான் நம்ம வந்து மொமெண்ட்னு சொல்றோம். வளைகிறதுக்கு எதிர்க்கக்கூடிய அதோட தன்மையை தான் மொமெண்ட்னு சொல்றோம். அடுத்தது ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா, இனர்ஷியா அப்படின்னா எந்த ஒரு பொருளும் தான் இருக்கிற நிலைமையில அப்படியே இருக்கும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே இருக்கும். இப்போ நீங்க ஒரு கோலி குண்டை இமேஜின் பண்ணிக்கீங்க, கோலி குண்டு இருக்கு, அதை நான் தட்டி விடுறேன், அது உருண்டுட்டு போய் ஒரு இடத்துல நின்று விடல. ஏன் நிக்குது? அது முதல்ல நிற்கும் போதும் அதுக்குன்னு ஒரு வெயிட் இருந்தது, அந்த இடத்துல அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கும். நம்ம தட்டி விடுறோம், நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால அது உருண்டு ஓடுது. ஆனா அதுக்கு அதுக்குன்னே உண்டான ஒரு ஆற்றல் அதுக்குள்ள இருக்கும், அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் நம்ம கொடுத்த ஃபோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணி அந்த உருண்டு ஓடி இருக்கிற கோலி குண்டு ஸ்லோவாய் ஒரு இடத்துல போய் நின்றுடும். அதை தான் வந்து அந்த ஆற்றல்னு சொல்றோம். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான அந்த செயலற்ற தன்மை அப்படின்னு நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் சர்ச் பண்ணி பாருங்க. இனர்ஷியான்னு போட்டீங்கன்னா செயலற்ற தன்மை. செயல்படாம அமைதியா நான் இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு பொருளும் இருக்கும். நம்ம ஒரு விசைய ஒரு ஃபோர்ஸை அதுக்கு மேல செலுத்தாம இருக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் நான் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்றேன், ஏரியா இப்போ ஒன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஏரியா, இந்த ஏரியா வந்து வளையறதுக்கு எதிர்க்குது. இந்த ஏரியாவுக்கு வளையாம எதிர்க்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை அது தன்னோட இனர்ஷியால இருந்து பெற்றிருக்கு. அதாவது தன்னோட செயலற்ற தன்மையில இருந்து அது அப்படியே இருக்கு. அந்த அப்படியே செயலற்ற தன்மையில் இருக்கும்போது அது தன்னை வளைய விடாம தானே காப்பாத்திக்கும். அதுதான் இந்த ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்ப நம்ம இந்த தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட அந்த ஸ்கேலை வச்சு காட்டினப்போ நான் சொன்னேன், ஸ்கேலை வந்து இப்படி ஃபிளாட்டா வச்சிருந்து நேரம் வச்சிருக்கோ அது வரையில. ஸோ ஃபிளாட்டா வச்சிருந்த டைம்ல அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மின்னு சொன்னேன். ஸோ இப்போ இங்க நான் வரைஞ்சிருக்கிற இந்த டயக்ராமும் அந்த ஸ்கேல்ல நான் பிடிச்சிருந்த மாதிரியே தான் ஃபிளாட்டா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இந்த கேஸ் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இந்த கேஸ் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த 1ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கு, அதனால இது நல்லா வளையுது. இது 2ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கு, அதனால இது வளைய மாட்டேங்குது. ஓகேங்களா? இதுல கம்மியா இருக்கு, இதுல அதிகமா இருக்கு. ஓகே, இதை எப்படிப்பா கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான் இன்ஜினியரிங் புக்ல நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை நான் டைரக்டா எழுதிடுறேன். நம்ம அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இப்போ போக வேண்டாம். ஆனா அந்த ஃபார்முலாவை நம்ம புக்ல இருந்து எடுத்துக்கலாம்.
அந்த ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஐன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறத சிம்பிளா ஐ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா BH3/12. இது ஒவ்வொரு செக்ஷனுக்கு மாறும். இங்க வந்து இது ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன் இல்லைங்களா, ஏரியா வந்து ரெக்டாங்கிள் இல்லைங்களா. இந்த ரெக்டாங்கிள் ஏரியாக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா BH3/12 ஓகேங்களா. இப்போ இந்த BH3/12 இந்த ஏரியாவுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் என்ன பினா என்ன பிரெத், ஹெச்னா ஹைட்டு. நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த ஏரியாவை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த மொத்த பீமையே மறந்துடலாம். இந்த ஃபார்முலாவானது இந்த ஏரியாக்குள்ளது மட்டும்தான் ஓகேங்களா. இந்த ஏரியால எது பி எது ஹெச், பிரெத் ஹைட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் பிரெத் இல்லைங்களா, இது வந்து ஹைட்டு. அடுத்தது இதுல அதே பிஹெச் போடலாம். இதுதான் இதுக்கு வந்து பிரெத், இது வந்து ஹைட் ஓகேங்களா. இது பிஹெச், இது பிஹெச். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுல கம்மி இதுல அதிகம்னு சொன்னேன். அதனாலதான் இந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மை வந்து இதுக்கு ரொம்ப வளையுது, இது கம்மியா வளையுதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த ஐயை வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா எடுத்துக்கோம். இப்போ ஐயை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நீங்க இங்க பாருங்க, இங்க BHன்னு இருக்கு. உதாரணத்துக்காக இந்த B வந்து இதுல 10ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹெச் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. உதாரணம் அதே பிளேட்டை தான் இப்படி நேரம் நிறுத்தி வச்சிருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இங்க வந்து B வந்து 5, ஹெச் வந்து 10 இல்லைங்களா. ஏன்னா இதையே இப்படி நேரம் திருப்பி வச்சு ஆகும். இப்போ இந்த ஃபார்முலால கண்டிஷன் நம்பர் 1க்கு BH எழுதுறேன். இப்போ பாருங்க, I வந்து கண்டிஷன் நம்பர் 1க்கு B எது 10, H என்ன 5, 5/3, அதாவது 5 3 தடவை நம்ம பெருக்க போறோம். 12. இது ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா. அடுத்தது இந்த இடத்துக்கு அதே ஐயை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா இப்போ இப்படி நேரம் வச்சோம், இது 2வது நம்பர்னு வச்சோம், இது 2வது கண்டிஷன். இப்போ B எது, இதுக்கு B யாரு, B வந்து 5 இல்லைங்களா. H இதுக்கு என்ன 10, 10/12. இப்போ இந்த ரெண்டு இதையும் பாருங்க, நீங்க 5 3 தடவை பெருக்கிறீங்க இல்லைங்களா, இங்க 10 3 தடவை பெருக்கிறீங்க. 5 3 தடவை பெருக்கும்போது என்ன ஆகும், 5 × 5 25, 25 மறுபடியும் 5ஆல பெருக்கும்போது உங்களுக்கு அந்த 125 வரும். ஆனா இங்க 10 பெருக்கிறோம், 10 3ஆல பெருக்கிறோம், இது வந்து 1000 போயிடும். ஈஸியா இது வந்து 1000க்கு போயிடும். ஸோ ஆப்வியஸா இதை நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே இங்க ஒரு வேல்யூ இருக்குங்களா, அது வந்து இதை விட இது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா நம்ம இதை திருப்பி வச்சனால ஹைட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இது வந்து கியூப் டைம்ஸ் அதிகமா இருக்கும். இதனால கிடைக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா விட இந்த மாதிரி வைக்கிறதுனால கிடைக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இதை ப்ரூவ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியே போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 104, இதில் வந்து 417 வருது. ஸோ 104 தான் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்படி கீழே வச்சா இது இப்படி வச்சோம்னா இது வந்து 417. ஸோ இது ரெண்டுலேயே டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து இது 4 மடங்கு இதை விட ஸ்ட்ராங், அதிகமான லோட என்னால் எடுக்க முடியும். 4 மடங்கு இது வந்து அதிகமான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சிருக்கு. ஸோ இது வந்து அதிகமான லோட எழுதும். இப்போ லோட்னா நம்ம இங்கே வச்சு இங்கே அழுத்தும் போது இங்கே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை விட இங்கே வந்து 4 மடங்கு ஃபோர்ஸை கொடுத்தா தான் இது வந்து வளைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து இது நமக்கு காட்டும். இப்போ நம்ம வந்து இந்த ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற பேசிக்ஸ் தான் புரிஞ்சுருக்கோம். இன்னும் இதில் வந்து ஃபர்தராக இந்த ஏரியாவை வந்து இன்னும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஏரியாவை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நீங்கள் பார்க்குறோம் டியூபுங்க எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹாலோ செக்ஷன் டியூப் இருக்கு, ஐ செக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி டியூபா யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. வெறும் இந்த மாதிரி பிளேட்டா இல்லாம நிறைய இடத்துல நம்ம வீட்டில் மேலே இந்த இதுல ரூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இல்லைன்னா ஐ செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஐ செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த மாதிரி டியூபுக்கு ஐ செக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, இதுல எது பெஸ்ட்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை பத்தின வீடியோலாம் நான் வந்து ஃபியூச்சர்ல இன்னொரு தனி வீடியோ பண்றேன். இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் கட்டிலெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த கட்டில் கீழே போய் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. கட்டிலுங்கிறது ஒரு சாதாரண பெட்டு, அது தின்னதாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ கட்டில் வந்து இப்படி இருக்குன்னா நீங்க கீழே இப்படி பார்க்கலாம், அங்கங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஏன் இப்படி கொடுக்குறாங்க, இதை வந்து ஏன் இப்படி இப்படி இதை ஃப்ளாட்டாக இப்படி கொடுத்துருக்கனால, இப்படி ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தா அது வந்து ஸ்ட்ரென்த் தாங்காது, வளைஞ்சு. அதனாலதான் இதை வந்து இப்படி கீழே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுக்கறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதுக்கு இருக்கு. அதனால வளையறத எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அதுகிட்ட அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்மளோட பெட் வந்து நிலையா நிக்குது, வளையாம நிக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர்த்துக்கு ஒரு சில டைம் இன்டர்வியூஸ்லாம் கூட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் தேங்க்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.